எக்ஸாம்பிள் 2.4ல் இந்த டெசிமல் நம்பரை ஃப்ராக்ஷனாக மாற்ற சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதை முதல்ல எழுதலாம் விரிவாக. எக்ஸ்பேண்டபிளாக எழுதலாம். எப்படி எழுதலாம்? 0.333ன்னு எழுதலாம் இல்லையா? ஏன்னா இதுக்கு பேர் என்னது? ரிக்கரிங்னா ரிப்பீட் ஆகிற நம்பரு. ஓகேவா? ரிப்பீட் ஆகிற நம்பரை நம்ம எழுதிக்கலாம். இந்த நம்பர் இந்த மாதிரி தான் இருக்குதுங்கிறத கன்சிடர் பண்ணிங்க. சரிங்களா? அந்த கோடுக்கு என்ன அர்த்தம்? ரிப்பீட் ஆகிருக்க நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 0.333 அப்படின்னு போட்டுடலாம். போதும். இப்போது நான் இந்த டெசிமல் நம்பரை, இந்த ரீகரிங் சப்ஜெக்ட் இருக்குதுல்ல, இந்த நம்பரை இந்த பக்கம் கொண்டு வரோம். கொண்டு வரணும் என்ன பண்ணணும்? 10ஆல் பெருக்கினா இந்த நம்பர் இந்த பக்கம் போயிடும் இல்லையா? மொத்த எத்தனை நம்பர் இருக்குது? நிறையா நம்பர் இருக்குது. இதை 10ஆல் பெருக்கும் போது இந்த ஒரு நம்பர் இந்த பக்கம் போயிடும். எனக்கு ஒரு நம்பர் வந்தால் போதும். அது ரிப்பீட் ஆகிற நம்பரு ஒரு நம்பர் இந்த பக்கம் வந்தாலே போதுமானது இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு. அப்போ நான் 10ஆல் மல்டிப்ளை பட்டின் ஆன் போத் சைடு ரெண்டு பக்கம் பெருக்கிறேன். என்ன பாருங்கள், இது 10ஆல் பெருக்கினா 10x, இதை 10ஆல் பெருக்கினா 3.33ன்னு போகும் இல்லையா? இந்த ஈக்குவேஷன் 1 வச்சுங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த 10 இந்த 2 இந்த 1ல் கழிக்கிறேன். ஈக்குவேஷன் 2 மைனஸ் 1. அப்போ 10x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன பாருங்கள், 10x பதில் ஈக்குவேஷன் 2 இல்லையா? அப்போ இது மைனஸ் 3.333 மைனஸ் இது 0.333. இப்போ பாருங்கள், 10x மைனஸ் எக்ஸு 9x ஈக்குவல் டு, இது என்ன வரும் பாருங்கள், 3.333 0.333 போச்சுன்னா இது எல்லாம் 0 ஆகிடும். இது 3 மட்டும் மிச்சமாகும். அப்போது வெறும் 3. எக்ஸு வேணும் அப்படின்னா 3/9 கேன்சல் பண்ணால் 1/3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/3. இந்த ஃப்ராக்ஷன் நம்பர் எப்படி பாருங்க, டெசிமல் 0.3 பாருங்கிறது அந்த ரீகாரிங்கிறது என்னவா மாறிக்குது? 1/3 மாறிக்குது. அவ்வளோதான் சம்மு. இதில் செகண்ட் சம்மு எக்ஸ் ஈக்குவல் டு 2.124 இல்லையா? இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது இது எப்படி எடுத்துக்கலாம்? இது ரீகரிங் சப்ஜெக்ட் இல்லையா? ரிக்கரிங் நம்பர், அதாவது ரிப்பீட் ஆகிற நம்பர் இல்லையா? அப்போ இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 2.124 இப்படியே போயின்னு இருக்கும் இல்லையா? இப்படி போகிற நம்பர் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரிக்கரிங் நம்பரை நான் உள்ளே கொண்டு வரணும். யாருக்கு? டெசிமல் நம்பருக்கு இந்த பக்கம் கொண்டு வரணும். கொண்டு வரணும். அது எப்படி எழுதலாம்? 3 நம்பர் இருக்குது இல்லையா? ரிக்கரிங் நம்பரு, ரிப்பீட் ஆகிற நம்பர் 3 நம்பர் இருக்குது இல்லையா? அப்போ எதனால் பெருக்கணும்? மல்டிப்ளை பை 1000. 3 0வால் பெருக்கினா தான் இந்த 3 நம்பரும் இந்த பக்கம் வரும். அப்போ மல்டிப்ளை பை 1000 ஆன் போத் சைடு. அப்போ 1000x மைனஸ் ஈக்குவல் டு 1000 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2124 ஆகிடும். ஆச்சுங்களா? இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. அப்போ 2 மைனஸ் 1 பாருங்கள், 2 மைனஸ் 1. 2 என்னது? 1000x ஈக்குவல் டு 1000x மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 2124 மைனஸ் 2.124. இப்போ ரெண்டே மைனஸ் பண்ணுறோம் பாருங்கள், 2124. இதெல்லாம் இன்டீஜரு. அப்போ பாயிண்ட் எங்கே ஆரம்பிக்கும்? இங்கே ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ 2.124 மைனஸ் பண்ண 4 2 1 2 என்னது 2212. அப்போ எவ்வளோ வருது பாருங்கள், 999 இல்லையா? அது 1000ல் 1 போச்சுன்னா 999x ஈக்குவல் டு 2122. அப்புறம் எக்ஸ் தான் வேணும் இல்லையா? எக்ஸ் வேணும்னா 2122 டிவைடட் பை 999.